புதுசா சிஎம் மாறி இப்போ வந்திருக்காரு. எப்படி ஜோசப் விஜய் எப்படி செய்யறாரு நினைக்கிறீங்க? எப்படி செய்யறாருன்னா எல்லா மக்களையும் நல்லா மதிக்கிறாரு, எல்லாம் சமமா பாக்குறாரு. அதனால சந்தோஷம் தான். இன்னும் இருக்க நல்லா பண்ணுவாரு, நாங்க எதிர்பார்க்குறோம். அவர் ஜெயிப்பாருங்கிறது நீங்க நினைச்சீங்களாக்கா? ஆனா ஜெயிப்பாருன்றது நினைக்கல, எதிர்கட்சியா தான் உட்காருவாருன்னு நினைச்சோம். அவரே நினைக்கல ஜெயிப்பாருன்னு. அதனால தான் சில அறிவிப்புகள் அதிகமாக அறிவிச்சாரு. ஆனால் ஜெயிச்சது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். இருந்தாலும் இன்னும் மேலும் மேலும் நல்லா செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேற்று கரூர் போயிருந்தாரு, அவர் போனது பார்த்தீங்களா? பேசுன்னு கேட்டீங்களா? அப்படின்னா இப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார், குளத்தூரில் ஒரு 5 நிமிஷம் தான் நான் பேசினேன், அதுக்கே முதல்வரே காணாமல் போகிற மாதிரி ஆயிடுச்சு, வரக்கூடிய காலங்களில் இன்னும் திமுக அடி விழுன்ற மாதிரி பேசியிருக்காரு. அது நடக்கும் நினைக்கிறீங்களா? அவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் ஆட்சி செய்யலாம், திமுகவெல்லாம் அவர் குறைவாக பேசக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் அவரோட தயவில் நாங்கள் மக்கள் வாழ்ந்தோம். அதுக்காக அவரை நம்ம மட்டும் பார்க்க முடியாது, அவரும் வாழ்ந்தவர். அதனால் அவரையும் குறை சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அவரும் ஒரு சிஎம் தான். அவரும் மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காரு. இவரும் சிஎம், இவர் வேலை இவர் செய்யட்டும். அவரை குறை சொல்கிறது இவர் நோக்கம் கிடையாது. அவர் எதிர்கட்சியாக உட்காந்துக்கிறாரு இது. ஆனால் அவரும் சிஎம், அவர் நல்லா வாழ்ந்தவர். 4 பேர் 4 பேர் வந்து நிறைய செஞ்சுருக்காரு. ஏதோ இந்த கால நேரம் அவர் வெற்றி தோல்வியெல்லாம் வாழ்க்கையில் சகஜம். இந்த முறை ஜெயிச்சிருக்காரு. இவர் மக்களுக்கு என்ன செய்கிறாரு, இது மட்டும்தான் இவர் நோக்கம். அதாவது ஸ்டாலினை பற்றியே இவர் மூக்க உடைக்கிறது நோக்கம் கிடையாது. செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா? விஜய் நல்லா செய்வார், செய்வார். செய்யணும்னு தான் அவர் வந்திருக்காரு, மக்களுக்காக தான் செய்யணும். நான் வந்திருக்கேன்னு சொல்கிறேன், பார்த்தேன். செய்வார் கண்டிப்பாக. நன்றி. நான் பிடிச்சிக்கிறேன். நல்லா பண்ணுறாரு. அவர் சொல்லின்னு வர்றதெல்லாம் நல்லா கேள்வி புரியாதவங்களுக்கு புரியுது. இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லது. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நேற்று கரூர் போனார்ல, கொடுத்தாரு. யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஒரு வேளை லஞ்சம் வாங்கினா கரெக்டாக அதை தான் ஃபாலோ பண்ணுறாரு. சூப்பர். செத்து போனவங்களுக்கு ஒரு வாரிசு வேலை கொடுக்குறாரு. எவ்வளோ புண்ணியம் அது. 41 பேர் இறந்ததுக்கு ஏதோ ஒரு புண்ணியம். 35 பேர் வேலை கொடுத்துக்கிறாரு அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட். அப்போ நல்லது. யாருன்னா லஞ்சம் வாங்கினா இது வந்து உங்கள் பையனோட ஆட்சி, உங்கள் மகனோட ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். எந்த சிஎம்மும் அது வரைக்கும் இந்த மாதிரி பேசுறதுல அது எப்படி பார்க்குறீங்க? நானும் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தேன், போக்குவரத்தில். எங்களையே 7000 தொழிலாளியே வகுத்து மேலே ஆட்சி ஆச்சு, டீச்சருங்களும் வகுத்து மேலே ஆட்சி ஆச்சு, வாத்தியார்களும் வகுத்து மேலே ஆட்சி ஆச்சு. இது வரையும் எங்கள் கஷ்டமே கொடுக்காத எகராட்சி தான் 5 வருஷமா. ஆனால் உண்மையிலாவது இவர் வந்து நிலம் பேர் எடுத்துக்கணும், நல்லது. நல்லா பண்ணுறாங்க. அவர் பேசுறாரு. இது சில பேர் பேசுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்துடும், படிப்படியாக தானே வரும். இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு. கரண்ட் இல்லை, கரண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல கட் ஆகணும். ஏன்னா இவர் வந்து இப்படி ஆகிப்போச்சுன்னு கூட பேசுகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களோ தெரியாது பேசுகிறாங்களோ. இது வந்து நல்ல நடைமுறை. இது குளத்தூரில் 5 நிமிஷம் பேசுறதுக்கு கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்று நல்ல இது பண்ணுறது. இது வந்தால் நல்லது பண்ணுவார், நல்லது பண்ணுவார். நல்ல வார்த்தை சொல்கிறேன். நன்றி. மக்கள்கிட்ட இன்னும் அவருடைய செயல்பாடுகளை வர்றதுக்கும் இல்லை, எதிர்ப்பு தோரணையிலும் வரல. அவ்வளோதான். எதனால ஏன் அப்படி சொல்றீங்க? 2 மாதத்துக்குள்ள குறுகிய காலத்தில் எது ஒரு செயல்பாடும் இல்லை அப்படின்னா என்ன சொல்ல முடியான்றது மக்களுக்கு அந்த முன் யோசனை இன்னும் வரல. குளத்தூரில் வந்து திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு, தலைவர் தோற்றிருக்காரு. அந்த விஷயத்தை நேற்று கரூரில் பேசும்போது 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க மாதிரி பேசியிருக்கேன். அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் கட்சியில் ஒரு சிஎம் ஆகிறவரோ இல்லை புதுசாக கட்சி உருவாக்குறவரோ இப்படி சொன்னால் தான் மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, எதிர்ப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தெம்பூட்டம் இதில் இருக்கும். அதே நேரத்தில் இது மாதிரி தோக்கிறதுக்கு 5 நிமிஷம் பேசுறதுக்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய இவர் நாளைக்கு தோக்க மாட்டாருன்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா பாரத பெருந்தலைவர் தோத்துக்கிறாரு, பேரறிஞர் அண்ணா தோத்துக்கிறாரு, முதலமைச்சராக இருந்த அம்மையார் தோத்துக்கிறாங்க. ஆக தோல்வி என்பது தற்காலிகமானது தான், வெற்றி என்பது சாதனை என்பது நீண்ட காலமானது. 2 மாதத்துக்குள்ளே முடிவு எடுக்கக்கூடிய நிலைக்கு இன்னும் மக்களே வரல. அவ்வளோ.
நீங்கள் இந்த தலைவர் தோத்ததை பற்றி என்ன நீங்கள் குளத்தூர் அவர் சரிவர செய்யலைன்றது மக்களுடைய எண்ணம். இதோட கூடுதலாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க தொகுதி மக்கள். அவ்வளோதான். ஒரே ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு சொன்னால், வாத்து முட்டையிடுது, பொன் முட்டையிடுது. அதை எல்லாமே உடனே ஓனோன்னு வாத்தை அறுத்துட்டு முட்டையை எடுத்துக்கோ, எல்லாம் தங்க முட்டையாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதை நம்பி வாத்து வளர்க்குறவன் அறுத்துட்டான். வாத்து செத்து போச்சு. ஒரு நாள் கிடைக்கிற முட்டை வரலாறுக்கு நீண்ட நாள் கிடைக்காத போச்சு. இதுதான் ஏமாற்றக்கூடிய திட்டம் மக்களை அப்படின்றது சொன்ன கதை. அவ்வளோதான். அடுத்த ஆட்சியில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றம் வரும் நம்மளாம். அது மக்கள் கையில் இருக்குது. ஓகே, நன்றி. நன்றி. என்ன சொன்னாங்க, விஜய் இந்த மாதிரி பிடிச்சாரு. நேற்று வந்து சொல்லியிருக்காரு, நான் குளத்தூர் இந்த மாதிரி கொத்து பரோட்டா போட்டேன் அப்படின்னு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, குளத்தூரில் 5 நிமிஷம் வந்ததுக்கே திமுக நான் கொத்து பரோட்டா, ஸ்டாலினை கொத்து பரோட்டா போட்டேன்ட்டு இருக்காரு. அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் ஃபேஸுக்கோசம் தான் கண்டிப்பாக ஓட்டு வந்தது. இனிமே கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கும் எல்லாருக்கும் வந்து ஓட்டு போட்ட காரணமே அதுதான். நல்லது நடக்கும் அப்படின்றது தான். இனிமேல் நல்லது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் இனிமே. ஆனால் எப்படி பார்க்குறீங்க, குளத்தூரில் வந்து எப்படி ஸ்டாலின் அவர் தோத்துருப்பாரு? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, பட்டா நிறைய பேருக்கு இல்லை. பட்டா வாங்கி தரேன்ட்டு அவங்க கட்சிக்காரங்க மட்டும் பட்டா வாங்கிக்கினாங்க. மிச்சம் இருக்கிற அன்றாட வாழ்கிறவங்க, வீடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டா வாங்கி தராமல் ஏமாற்றிட்டாங்க. அதனால தான் அவர் தோற்ற காரணமே, உண்மையான காரணமே அதான், ரீசனே அதான். ஆனால் ரொம்ப நல்லது பண்ணிருக்காரு. குளத்தூர்லாம் ஸ்டாலின் யாருமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை முறியடிச்சிருக்காரு விஜய். அதுக்கு உண்மையான காரணமே இதுதான். மக்களை நிறைய இது எப்படி சொல்கிறது, ஐயோ அது வரையும் அது ஏமாத்திட்டாங்களா இல்லை வந்து அது சொன்னதை செய்யலையா? சொன்னதெல்லாம் செய்யவே இல்லை. அவர் வந்து மெயினாக பட்டா வாங்கி தரேன்னாரு இருக்கிறவங்களுக்கெல்லாம். நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் பட்டாவே இல்லை, இன்னமும் அப்படியே தான் இருக்குது. விஜய் மேலே நம்பிக்கை இருக்கானா? விஜய் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாமல் யாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இனிமேல் வர போகிற எல்லாத்துலேயும் அவர் தான் ஜெயிப்பார். கண்டிப்பாக மாற்றம் நிறைய இருக்குது. ஆனால் கரூர் போயிருந்தார், அவங்களுக்கு இந்த நினைவு சொன்ன வைக்கிறோம், அரசாங்க வேலையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நல்ல விஷயம்தாண்ணா, கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். ஏன்னா அவருக்கோசம் உயிர் விட்டவங்க கண்டிப்பாக வந்து வேலை கொடுக்கறது நல்ல விஷயம்தாண்ணா. ஒரே மட்டும் ஃபர்ஸ்ட் அப்போ இவர் வந்து என்னோட ஆட்சியில் யாராவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா நடக்கிறது உங்கள் தம்பியோட ஆட்சி இந்த மாதிரிலாம் பேசுங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுவார். எந்த சிஎம்மும் இந்த மாதிரி சொன்னதில்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணா அதுதான் உண்மையாக, எந்த சிஎம்மும் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனால் இவர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக மக்கள் அதுக்கேற்ற மாரி எங்கே லஞ்சம் வாங்குறாங்களோ அதை கண்டிப்பாக சொல்லணும். நீ ஏன் வாங்குறீங்க தட்டி கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். கேட்கறதுக்கோசம் தான் நம்மளுக்கோசம் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரே வாய் விட்டு சொல்கிறாருன்னா அப்போ நீங்களும் கேட்கணும், வாய் விட்டு கேட்கணும். கேட்டால் தான் நம்மளுக்கு பதில் கிடைக்கும். இது மக்கள் ஆட்சி, மக்களுக்கு மட்டும்தான் நடக்கும், வேறு யாருக்கும் நடக்காது. நன்றி. நன்றி.